அமெரிக்கா ஈரான் மோதல் மீண்டும் வெடித்து விட்டது. இப்போது மோதலை மீண்டும் தூக்கியது அமெரிக்கா இல்லை, இந்த முறை மாறாக ஈரான் தூக்கியிருக்குது. இனி இது பெரிய அளவில் தீராத தலைவலியாகலாம். அதே நேரம் ஈரானும் இந்த முறை பெரிய சிக்கல்களை எதிர்கொள்ளலாம் அமெரிக்காவால். அமெரிக்கா ஈரானிய பேச்சுவார்த்தை துவக்கம் முதலே பெரிய குழப்பத்தில் தான் சென்றது. அது ஈரானின் கொமேனி இறுதிச் சடங்கில் மிகப்பெரியதானது. இதற்கெல்லாம் முக்கிய காரணமே ஈரானிய முல்லாக்கள் தான். அவர்கள் பாரதிராஜா படத்தில் வருவது போல ஊர் மக்களை இஸ்லாம் பெயரில் தூண்டிவிட அந்த ஒட்டுமொத்த மதவெறி கூட்டமும் கொமேனிக்கு அஞ்சலி செலுத்துகிறோம் எனும் பேரில் அதிபர் பெசாக்ஸ்கியானை தாக்கியது. இன்னும் வெளியுறவுத்துறை அமைச்சரே ஓடவிட்டது. அப்படியே கொமேனிக்கு அஞ்சலி என ஹர்முஸ் நீரின் வழியாக சென்ற கத்தார் உள்ளிட்ட நாடுகளின் கப்பலை தாக்க பதிலுக்கு அமெரிக்கா தாக்க விவகாரம் பெரியதாய் வெடித்தது. ஈரானின் முல்லாக்களால் வெளியேற்றப்பட்ட மக்களை சமாளிக்க வேறு வழியும் ஈரானிய இராணுவத்துக்கு தெரியவில்லை. இதனிடையே ட்ரம்பை இம்முறையும் நாங்கள் குறிவைக்கவில்லை, தப்ப விட்டோம் என ஈரான் பேசிவிட அடுத்த பரபரப்பு கிளம்பியது. அதாவது கொமேனி அடக்கம் என்று ட்ரம்பு ஈரானின் அண்டை நாடான துருக்கியில் இருந்தார். அப்போது ஈரான் தாக்கியிருக்கலாம் எனும் கோணம் உண்டு. அதைத்தான் ஈரான் சொன்னது. ஆனால் ட்ரம்பின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஈரான் குறிவைக்கும் அளவுக்கு மிக மொக்கையானது இருக்காது என்பது உலகறிந்தது. இது ஈரானின் வாய்ச்சவடால் என்பது உலகறிந்தது. அதே நேரம் துருக்கியில் இருந்து ட்ரம்ப் தன் ஆடம்பர விமானம் மூலம் கிளம்பவில்லை, மாறாக பழைய பாதுகாப்பான விமானம் மூலமே திரும்பினார். இதுதான் விஷயத்தை பரபரப்பாகின்றது இப்போது. அதாவது ட்ரம்புக்கு பிரத்யேக ஏர்போர்ஸ் என்னும் ஒரு விமானம் உண்டு. அது மிகவும் பாதுகாப்பானது. அதாவது எந்த ஏவுகணையோ விமானமோ தாக்க முடியாதது. அதே நேரம் கத்தார் மிக விலை உயர்ந்த ஆடம்பர விமானம் ஒன்றை வழங்கியது அமெரிக்காவுக்கு. அது பறக்கும் மாளிகை, ஆனால் பாதுகாப்போ மிக மிக குறைவு. துருக்கி மாநாட்டுக்கு இந்த கத்தார் அன்பளிப்பு விமானத்தில் வந்த ட்ரம்பு திரும்பி செல்லும்போது தன் பழைய பாதுகாப்பான விமானத்தில் சென்றது ஈரான் எதையோ செய்தது அல்லது செய்ய திட்டமிட்டது என்பதை சொல்லிற்று. இதனால் வாய்ச்சவடால் பேசும் ஈரானின் வாயிலே குத்த ட்ரம்ப் தற்போது உத்தரவிட்டு மீண்டும் பெரிய தாக்குதல் துவங்கிட்டு இஸ்ரேலுக்கும் தக்க அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவால். இதுவரை ஈரான் மக்களை தொடாத வகையில் பாதுகாப்பான தாக்குதல்களை அமெரிக்கா மேற்கொண்டது. இனி பொது இடங்கள், பாலங்கள், மின்சார நிலையங்கள், பொது போக்குவரத்துகள், எரிபொருள் நிலையங்கள் அமெரிக்கா குறிவைத்தால்தான் யுத்தம் என்றால் என்ன என்பதை ஈரானிய மக்களுக்கு விளங்கும், முல்லாக்களுக்கும் விளங்கும். அப்படி பாடம் நடத்துவது போலத்தான் அமெரிக்கா தாக்குதல் இப்போது துவங்கியுள்ளது. இது இனி காசா போல ஈரானை மாற்றலாம். தெற்கு லெபனானின் மக்களைப் போல ஈரானிய மக்களுக்கும் இனி போர் என்றால் என்ன என்பது கூடிய விரைவில் புரியலாம்.